அப்படியே உறிஞ்சி வரும் 5 மாத சோலைகளை அல்லாஹ் வளர்க்க வரும் 7 மாத சோலைகளை 7 மாத சூழிகளை இல்லாமல் ஆக்க வரும் 10 மாத சோலை பலமுறலான நண்புகளை அப்படியே மாவுகளை குடியோட மாவுசை போடுவோம் வரும் என்று இப்படி வேண்டிய வரங்கள் எல்லாம் கேட்டார். சரி அப்படி வரங்களை எல்லாம் கேட்டேன். அப்படியானால் அனைத்து வரங்களும் உனக்கு தந்தேன் என்றார். வரத்தை கொடுக்க ஆண்டவன் தொடரை கேட்டபடி தன்னைமாரையும் பிறவி செய்ய வேண்டும் என்று என்ன செய்தார் வரங்கள் குரதவசியம் வரவழைத்து வேள்வி குடிவிட்ட சொல்லை அங்கே வேள்வி வளர்த்தார்கள். அப்படி வேள்வி வளர்க்க அதிலே மாடமாறு வந்து உதயமானார்கள். யாரெல்லாம் தெரியுமா? மாடன்மார் வந்து பிறந்தார்கள். வண்ணார மாடன் ஏன் முக்குறா இங்க இருக்கைகளுக்கு தானே கேட்கணும். இல்ல இல்ல இங்க இருக்கிறவங்க கேட்க கூடாது, வெளியில இருக்கிறவங்க கேட்கணும். ஆமா 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 அவங்க மணி 12 ஆனாலும் வர்றதுக்கு வெளியில பூஜை முடிஞ்ச பிறகு ஒரு ஆமா கரெக்டா 12 மணிக்கு அங்க அங்க இருப்பவர்கள் இந்த கோயிலுக்கு ஒரு மணி உங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பூசை ஆரம்பமா இருப்பதா? ஆங்காங்கில இருக்கவங்க எப்படி வருவாங்க? ஆங்காங்கன்னா நம்ம இதை விட்டு தாண்டா ஆங்காங்கம். அப்படி ஆனால் வண்ணார மாடன், வெள்ளதடி மாடன், ஆகாய மாடன், குலமாடன், சப்பாய் மாடன், கரங்கிடக்காரன், செங்கிடக்காரன், கட்டேர் பெருமாடன், இடுமாடன், தொடுமாடன், கௌதல மாடை, அடடா முண்டை, ஊசிகாட்டு சொல்லல, முத்தமடன் சொல்லல, வீக்காட்டு சொல்லல, சத்திரநாதி முண்டை, சாமத்திர பாண்டி, சாமத்துர மாடை, சத்ராதி முண்டம், சாமத்திர பாண்டி, சாமத்திரத்திலும் முண்டை, ஆய்கோட் பராஜா, சின்ன மராளி பெரிய மராளி மண்டத்திர வழக்காடும் கணக்கு கணக்கு நாங்க பாட்டுல நேரம் புரிய சொல்ல ஆமா நாங்க ஆரம்பத்துல ஒடுக்கடிப்பாங்கல்ல 2 பேரும் அங்கதான் இருப்பாங்க. அங்க போனா குடலை உரி விட்டுருவாங்க. ஆரம்பத்துக்கும் போவோம், நேரம் சேர்மஞ்சாமி கோயிலுக்கு போவோம், நேரம் அந்த நம்ம அம்மாசி கோயிலுக்கு போவோம். அம்மாசி கோயில பியாய் நிறைய சேர்மஞ்சாமி கோயில்னா பக்கத்துல இருக்க அம்மாசி கோயில்னா அமாவாசை வரும். சேர்மனா அமாவாசை கோயிலும் அதான். அப்ப நாங்க குரங்கணி கோயிலுக்கு போவோம். அது முத்துமாலை முத்துமாலை அம்மன், முத்துமாலை குரங்கணி அம்மன். கூட தெரியாம சாமி ஆடுறாங்க அம்மா. என்னத்தையும் சொன்னா எல்லாரும் ஆமா ஆமாண்டு போவாங்க. குரங்கணி முத்துமாலை அம்மன் கோயிலுக்கு போவோம். அங்க ஒடுக்கடிக்கு வச்சுப்பாங்க. அங்க ஒடுக்கடிக்கலாம், பூஜாரிக்கு ஒடுக்கடிப்போம். ஆமா இங்க ஹைகோர்ட் மகாராஜாட்ட தான் அடிப்பாங்க. ஹைகோர்ட் மகாராஜாட்டையும் சின்ன மாலாட்டியும் பேச்சு மாலாட்டியும் அங்க அடுத்தவங்க வண்ணர மாடத்தி இருக்கிறார். அந்த கரைக்கு சுடுகாட்டி சுடல இருக்கிறார். எல்லாத்துக்கும் அடிப்போம் நாங்க. பரவாயில்ல. அப்படி ஆனால் இந்த விதமாகவே 21 மாடா 51 மாடா 51 பந்திக்காரன் 21 பந்திக்காரன் சில பேர் சொல்லுங்க 51 பந்திக்காரன் கொடுத்தேன். அதுக்கு நீனும் அப்படி பெருமையா சொல்லுவாங்க. பெருமையா பேசுறேன். நான் 21 பந்திக்காரன் கொடுத்தேன். அப்ப இங்க எத்தனை பந்திக்காரங்க இருக்காங்க? சொல்லு பாப்போம். கரெக்ட்டா இடத்துக்கு என்னணும்? 21. ஆமா 21. நல்லா எண்ணிட்டியா? நல்லா எண்ணிட்டே. நம்ம அண்ணாச்சி தான் காங்கல ஒரு பந்திக்காரன். பிள்ளையார காங்கல நேத்தையே வச்சு தேடுறேன். நாங்கள காய்ச்சனா அவர் பந்தல் முன்னோட்டியே போட்டாங்கல்ல, அதான் காய்ச்சல் வந்துட்டான். இனிமேதான் போட்டிட்டு வருவாங்களா? என்ன இந்த விதமாகவே ஆமா அம்மா இல்ல இல்ல நீ என்ன சொன்னா 10 மணிக்கு இல்ல 12 மணிக்கு அவுத்துட்டு போகணும்னா மணி 12 ஆகுது. எப்ப ஆகுது எப்ப சாப்பிட போவேன்னு பாக்கேன். ஒரே தீனி தான்.
பூசாரி காலையில 7 இட்லியும் 2-3 ஆப்பம் தின்னாரா. ஒரே மயக்கமா தான் இருக்கு. அவன் 11 லிட்டர் பண்ணனே கேட்காரு. அருமகர் தடவை கேட்டுக்கவன நம்ம மீசக்காரன் எங்க தம்பி என்ன ஒரு 11 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கி தாங்க எதுக்கு தீயப்படுத்த ஆமா அம்மா அழகாகவே வாடமாரை பிறவி செய்து கொடுத்தார். கைவிட்டு நாக்குவிட்டு கனியான் பூஜை வேண்டும் அல்லவா? ஆமா கண்டிப்பாக வேண்டும் அம்மா. உடனே சரின்னு சொல்லி அங்க என்ன செய்தார் பாருங்கள். அரம்பை மேனகை ஊர்வசி திலோத்தமை என்று சொல்லக்கூடிய நாட்டிய பெண்கள் எல்லாம் நாட்டியமாட ஊர்வசி காலிலே அணிந்திருக்க வேண்டிய கால் சுரம்ப தெரித்தோட அதை பரமன் பாதத்தை கொண்டு அவிழ்த்தினார். அதிலே கிணிகிற அந்த சத்தத்தோட கிணிக புலவர் பிறந்தார். அவருக்கு பேர கிணிக புலவர். நாம தான் நாளடைவிலே கனியான்னு சொல்லிட்டோம். அப்படி கிணிக புலவரை விரைவி செய்த உடனே என் ஆண்டவனுடனே எப்பா மாமனால 21 வாழைகளை எண்ணி போடடா கனியா எண்ணி போடடா எண்ணி போடடா வந்து வைடா 21 வாழைகளை எண்ணி போடடா கனியா எண்ணி போடடா எண்ணி போடடா இளையோர் ஒன்று பணம் கொண்டு வைடா. எப்பா 21 இலை எடுத்து வை. வச்சுட்டேன் தலவாட இலை தாட்டிய போல போட்டிருக்கேன். இலைக்கு 3 பழம் கொண்டு வை. இலைக்கு 3 பழம் கசிலி பழத்தை வச்சிருக்கேன். கசில வச்சா உன் குடலை கசங்கிடுவேன். என்னத்துக்கு அப்போ நாட்டு பழம் கொண்டு வை. நாட்டு பழம் விலை அதிகம். கூட கொஞ்சம் வரிய போட்டா மக்கள் ஏற்கனவே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இல்ல வரிய போட்டி போடு. அப்படியா என்ன நடனமாகிறேன். ஆமா ஆமா எப்பா என்ன வாங்கி வந்துட்டேன். பொட்டலவ வெச்சக்கடே முன்னே வையடா கனியா முன்னே வையடா முன்னே வையடா முன்னே வையடா முன்னே வையடா அமித கரியா முன்னே வையடா கனியா முன்னே வையடா முன்னே வையடா உள்ளையும் வெள்ள குமாக கண்டே வையடா. அந்த மூளை எடுத்துருவான். எந்த மூளை? ஏய் இந்த மூளை கரங்கிடா மூளைடா. கரங்கிடா மூளை எடுத்து நல்லா உப்பு மிளகு சீரகம் எல்லாம் வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு கிண்டி கொண்டு வா. இவ்வளவு ருசியா இருக்கும் தெரியும். அப்ப நீங்க அந்த மூளையெல்லாம் தின்னு மூளையோட அழைக்கிறீங்க. ஆமா மூளை கிட்டவனா நீ மூளை தின்னு. கரங்கிடா மூளையா இல்லைன்னா உன் பொண்டாட்டி மூளை வரட்டி தின்னு. அவ இப்ப எந்த முக்கில எந்த மூலையில கிடக்காளே அறுபத்தா அவளை யாரா வாங்கி குப்பையிலே சாராயம் கொண்டு வையடா கனியா கொண்டு வையடா கொண்டு வையடா கோலங்கனி ஆடவங்க கூடாது குப்பையிலே சாராயம் கொண்டு வையடா கனியா கொண்டு வையடா கொண்டு வையடா கோலங்கனி ஆடவங்க கூடாது. அந்த குப்பையில சாராயிட்டு ஐயா சுத்தமான வடிப்பு ஒரிஜினல் சரக்கு குடிச்ச மாதிரி இருக்கும். போத நச்சு இருக்கும். மாநாட்டுல வடிச்சது. மாநாட்டுல நீ யாரெல்லாம் வடிச்சிய? ஏன் ஆண்டவன் தொடர்லைக்கு அந்த காலத்துல யாரும் மாநாட்டுல வடிச்சு வச்சாங்க? ஆமா மாநாட்டுல மட்டுமா வடிச்சாங்க, வீடு வீடா வடிச்சாங்க. எவனா தண்ணிய ஊத்தி வச்சு நல்ல வேலை தண்ணிய ஊத்துனா. இந்த சரக்கு சும்மா கருப்பா இருக்குன்னு நினைக்காத. இதான் செவ்வறு முட்டி. நீ குடிச்ச உடனே அது என்ன தெரியலும் தெரியுமா? எங்க அண்ணனை மாதிரி எல்லாம் முட்டிக்கிட்டு நிக்கும். என்ன சரி அப்படி ஆனால் என்ன ஆண்டவன் உடலை சரிதான் அந்த கனியானை அழைத்து ஆமா மத்தளம் மாடி பேய்முகங்கிட்ட பெண் வேஷம் போட்டுட்டோம் பெண் வேஷம் அழகான பெண் வேஷமா போட்டு சோகார்தா. ஆமா சோகார்தா மகடத்தை எடு. ஐயாவுக்கு ஆட்டு வர்ற மாதிரி அடிக்கணும். ஆட்டு வர்ற மாதிரி அடிக்கணும். அடிங்கனே
டிக்கு 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 டிக்கு. சும்மா போடு. இது திக்கியா டிக்கி டிக்கி உன் காருக்கு டிக்கி இருக்கா? அவன் பெரிய டிக்கி அந்த டிக்கிக்குள்ள எங்க அண்ணன் உள்ள போடு. டிக்கி 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 டிக்கி. இது எங்க பக்கத்து வீட்டு பையன் சிரட்டையில பேப்பரை கட்டிக்கிட்டு இப்பதான் அடிச்சுட்டு பூஜாரி இன்னைக்கு பாயசமா கொண்டுட்டானே நாங்களே. சாமிக்கு படைக்கிறவப்பா சாமிக்கா? நீ சும்மா இருக்கணும் அவரு வாசத்தை ஏத்துட்டாரு. ஒரு சாமி எங்க இருந்து திங்க? எனக்கு சாமி என்னைக்கா தின்றுக்கா? சாமி தின்னா நீங்க படைப்பீடா? சாமி தின்னா நீங்க படைக்க மாட்டியா? அவருக்குடா ஆடு பன்னி இதெல்லாம் கேட்டா நீங்க படைப்பீடா? இதுதான் உமக்கும் இதுதான். இன்னும் நீங்க படைக்க மாட்டீங்கம்மா. அதான் ஆடு கேட்டுச்சான், வரம் கேட்டுச்சான். எப்படி வரம் கேட்டுச்சான் தெரியுமா? நம்ம கொடை கொடை கொடுக்குறோம். ஆமா, கிடாயை கொண்டு விட்டுறதுக்கு விடுறோம். அவன் கரெக்டா வந்துட்டாங்களா அந்த டைமுக்கு? ஆழக்கான நீ எங்க அக்காவ இதெல்லாம் சீக்கிரம் வாங்க, உங்களுக்காக தான் எல்லாம் தேங்க உடைக்க வச்சிருக்கோம்.